Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல தீபாவளிக்கு ஸ்பெஷலா காரா பூந்தி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஸ்வீட் பூந்தி எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டுருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் எந்த அளவுக்கு மொறுமொறுப்பா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம போட்டு பண்ணியிருக்கோம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, பூண்டு, முந்திரி எல்லாமே சேர்த்துருக்கோம். அதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ கடலை மாவு வச்சு காரா பூந்தி செஞ்சு காட்டியிருக்கேன். கொஞ்சமான அளவில் உங்களுக்கு காரா பூந்தி வேணும்னாலும் நீங்கள் நான் கப்லேயே மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பாதி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா செய்ய முடியும். தீபாவளிக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக செஞ்சால் தான் எல்லாருக்கும் நம்ம கொடுக்க, நம்ம வீட்டில் எல்லாருமே சாப்பிட சூப்பராக இருக்கும்னு நான் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கேன். நம்ம கடைக்கெலாம் போய் இனி வாங்கவே வேண்டியதில்லை. வீட்லேயே நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு தேவைப்படும் போது செஞ்சுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம காரா பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் கடலை மாவு 4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் 1/2 கிலோ கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் 1 கப் மாவு பார்த்தீங்கன்னா 125 கிராம் அளவுக்கு பிடிக்கும். அதனால நான் 1/2 கிலோ மாவை 4 கப் அளவுக்கு அளந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் கடையிலேயே வாங்குற மாதிரி இருந்ததுன்னா 1/2 கிலோ கடலை மாவும் 150 கிராம் பச்சரிசி மாவும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்ககிட்ட இது போல் மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு அளந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி மாவு 1/2 கிலோ கடலை மாவுக்கு 150 கிராம் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 4 கப் கடலை மாவுக்கு 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம இப்போது காரா பூந்தியில் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் நம்ம பூந்தி பொரிச்சதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். அதனால் இப்போ ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டு உப்பாக இருக்க வேண்டியதில்லை, கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு இந்த மாதிரி கையிலேயே பார்த்தீங்கன்னா 4 சிட்டிகை அளவுக்கு அளந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக நம்ம சோடா உப்பும் சேர்க்கக்கூடாது, சும்மா லைட்டாக சேர்த்துக்கலாம். 1/2 கிலோக்கே நான் 4 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு சேர்க்காமலும் நம்ம செய்யலாம். சோடா உப்பு சேர்த்து பண்ணும்போது ரொம்ப கட்டன்னு இல்லாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு காரா பூந்தி. 4 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். எல்லா மசாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிக்கலாம். முதல்ல 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகள் எதுவும் கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கணும் மாவு. அப்போ தான் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும் போது வெடிக்காமல் இருக்கும். நம்ம கொஞ்சம் உருண்டையாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம்னா உள்ள மாவு அந்த உருண்டையாக இருக்கிறது பச்சை மாவாகவே இருக்கும். அப்போ எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் வெடிக்கும். நல்லா மாவை உருண்டை இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சிக்கோங்க. இப்போ இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கூட உருண்டைகள் கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மாவை பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக இப்போ நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி விஸ்க் வச்சு நம்ம நல்லா கலந்து கொடுக்கும்போது ஈஸியாக கை வலிக்காமல் கலந்து கொடுத்துட முடியும். இப்போது தேவையான அளவுக்கு மாவு தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். கரண்டியில் எடுத்து ஊற்றும் போது ஒரு ஃப்ளோவில் விழணும். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது மாவு. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக நான் இப்போ 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஒரு 2-3 ஸ்பூன் சேர்த்து மாவு கரைச்சிக்கோங்க. மொத்தமாக எனக்கு இப்போ மாவு கரைக்கிறதுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு. இப்படி எடுத்து மாவை ஊற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா கீழே நல்லா ஒரு ஃப்ளோவில் விழணும். ஆனால் அந்த கீழே விழுற இடத்துல மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதுவும் ரொம்ப திக்கான பதத்தில் இருக்கக்கூடாது. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப மாவு தண்ணியாக கரைச்சிட்டோம்னா எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணவே முடியாது. தட்டையாக நமக்கு பூந்தி கிடைக்கும். பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. மாவு கரைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்ஸ் பூந்தி செய்கிறதுல. நான் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் கலருக்காக சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மிளகாத்தூள்லாம் சேர்க்கும் போதே மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் கரைச்சிக்கோங்க மாவை. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பேன் மாதிரி எடுத்துக்கோங்க.
அடியில் வந்து அகலமாக இருக்கணும் பாத்திரம், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எண்ணெயை வந்து. அப்போ தான் நம்ம பூந்தி வந்து மாவு போடும்போது டக்குன்னு மேலே எலும்பி வரும். நல்லா ஈவனாக வந்து எலும்பி வரும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் எண்ணெயில் போட்டு பாருங்கள். மாவு போட்டதுமே மேலே எலும்பி வரணும், அதுதான் கரெக்டான பதம். எண்ணெய் வந்து ரொம்ப காயலைனாலும் தட்டையாக வரும் பூந்தி. மாவு போட்டதுமே டக்குன்னு மேலே எலும்பி வரணும். இப்போ கரெக்டான பதத்துக்கு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. இது போல் கண்ணு கரண்டி எடுத்துக்கோங்க, ஜல்லி கரண்டி. அப்படி இல்லைனா பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி இந்த கண்ணு கரண்டியில் ஊற்றும் போது அழகாக சூப்பராக வந்து பூந்தி வந்து மேலே வந்து டக்குன்னு எலும்பி வந்துடும். முத்தாக நமக்கு பூந்தி கிடைக்கும். இந்த மாவு கொஞ்சம் கரெக்டான பதத்தில் கரைச்சதுனால பார்த்தீங்கன்னா இப்படி வச்சு தேக்கெல்லாம் தேவையே இல்லை. அதுவே அழகாக இப்படி விழுந்து டக்குன்னு மேலே எண்ணெயில் வந்து எலும்பி வந்துடும். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் இந்த மாதிரி மாவு விழுந்ததுமே எழும்பி வரும். அது வந்து முக்கியமான டிப்ஸ், நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். காரா பூந்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூந்தியை வந்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இது போல் ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம் எல்லாத்தையும். கரண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2வது முறை நான் வந்து மாவு ஊற்ற போகிறேன். மாவு ஒவ்வொரு முறையும் ஊற்றுனதுக்கு அப்புறமாவும் கரண்டியை வந்து தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சுக்கோங்க. டக்குன்னு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு ஊற்றும்போது நமக்கு நல்லா குண்டு குண்டாகவே வந்து பொரிச்சு எடுக்க முடியும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் ஒவ்வொரு முறையும் கரண்டியை கழுவிட்டு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் ஊற்றி நம்ம பூந்தியை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பூந்தியுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் அளவுக்கு இருக்குது. வேர்க்கடலை எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் வந்து தீய விட்டுறக்கூடாது, அப்புறம் வேர்க்கடலை சாப்பிடும் போது தீஞ்ச மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இப்போ நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இப்போ நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக எடுத்துடலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். நல்லா கொஞ்சம் எண்ணெய் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சிரும். அப்போது எண்ணெய் வந்து வேர்க்கடலை அதிகமாக இருக்காது. முந்திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முந்திரியை இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டா போதும். பாருங்கள், லைட்டாக கலர் வந்து மாறி இருக்குது. இப்போ நான் எடுத்துக்கிறேன். முந்திரியை வறுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் நல்லா கழுவிட்டு துணியில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஈரம் இல்லாத மாதிரி. இப்போ இந்த கருவேப்பிலையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்படி கரண்டியில் வந்து இப்படி கலக்கும் போது பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தோலோடவே எடுத்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி வந்து இடிச்சுக்கோங்க. ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு சேர்க்காமலும் செய்யலாம், ஆனால் பூண்டு சேர்க்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் வந்து. அதே மாதிரி ஈரத்தன்மை இல்லாத மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் ஈரத்தன்மையோடு சேர்க்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா காரா பூந்தி சீக்கிரமாக நமுத்த மாதிரி ஆகிடும். பூண்டில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையினால் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். கலர் வந்து பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இப்போ வந்து பூண்டு வந்து சாப்பிட்றதுக்கே ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடைசியாக இப்போது பொட்டுக்கடலையை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பொட்டுக்கடலை வந்து கலர் மாறுற வரைக்கெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ண வேணாம். சும்மா லைட்டாக வந்து எண்ணெயில் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக ஃப்ரை பண்ணிக்கிட்டால் போதும். 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். கரண்டி வந்து வேறு கரண்டி இருந்ததுன்னா கொஞ்சம் ஹோல்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் வந்து பிரியாமல் இருக்கும். ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். இல்லைனா எண்ணெயில் ஃபுல்லாக பிரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் எடுக்க வந்து லேட் ஆகும். சும்மா 1 நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம், ரொம்ப நேரம் வேண்டாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டால் போதும். கலர் வந்து மாறக்கூடாது. பொட்டுக்கடலை எண்ணெய் கொஞ்சம் நல்லா வடிகிற வரைக்கும் இந்த கரண்டிலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம காரா பூந்தியோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்திருந்த எல்லா மாவையுமே நான் வந்து காரா பூந்தி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது பாருங்கள். நல்லா முத்தாகவும் நமக்கு வந்து பூந்தி பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ நல்லா சூப்பராக முத்தாக பூந்தி வந்து கிடச்சிருக்கு. நான் பூந்தி பொரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டி இந்த மாதிரி கொஞ்சம் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சமாச்சும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி வரும். ரொம்ப அதிகமாக வராத மாதிரி பார்த்துக்கோங்க.
வறுத்து வச்சுருக்கிற இந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கிறேன். டிஷ்யூ பேப்பரில் இது மாதிரி போட்டுட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயை நல்லா வடிஞ்சு வந்துடும். அப்போ கொஞ்சம் எண்ணெய் இல்லாமல் இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து சும்மா லைட்டாக கலந்து கொடுத்துக்கிறேன். உப்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்து நம்ம கலந்து கொடுக்கும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் காரா பூந்தி சாப்பிட்றதுக்கு. ஏற்கனவே நம்ம உப்பு வந்து நிறையவே சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்றது போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து கொடுத்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து காரம் வேணும்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம். குட்டீஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே காரம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போது மீதி இருக்கிற இந்த கருவேப்பிலை பூண்டு சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். கருவேப்பிலையை நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கும் போது தான் அது உடையாமல் இருக்கும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா நம்ம கலந்து கொடுக்கும்போது கருவேப்பிலை உடஞ்சிரும். இதை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டா போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்தாச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக கடையில் விற்கிறது போல் இருக்குது பாருங்கள். காரா பூந்தி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். நம்ம 2 டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா பர்ஃபெக்டாக நமக்கு காரா பூந்தி கிடைக்கும். மாவு கரைக்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கரைச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் பூந்தி. அதே மாதிரி மாவு கரைக்கிறது மட்டும் இல்லாமல் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான இன்னொரு டிப்ஸ்னு சொல்லலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடேறி இருக்கும்போது தான் அந்த மாவு எண்ணெயில் விழும்போது டக்குன்னு மேலே எழும்பி வரும். அப்போ நல்லா குண்டு குண்டாக முத்தாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பூந்தி கிடைக்கும். இந்த 2 டிப்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா காரா பூந்தி ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக கடையில் விற்கிறது போல் நல்லா குண்டு குண்டாக முத்தாக அதை விடவே நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். கண்டிப்பாக வரக்கூடிய தீபாவளிக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி காரா பூந்தி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கப்புறம் தீபாவளி ரெசிபிஸ் நிறைய போடுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.